மூன்றாம் திருவந்தாதியிலிருந்து இன்றைய தினம் 38, 39 மற்றும் 40வது பாசுரங்களை நாமும் கேட்க இருக்கிறோம். இன்றைய தினம் இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு உபன்யாசிப்பவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி வேதாந்தாச்சாரியரான பரதன் சுவாமி. கோயிலிலே நித்தியவாசம் செய்து வருபவர். அடியேனுக்கு மீமாம்சா சாஸ்திரத்தை எடுத்துரைத்தவர். பல அடியவர்களுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் போதிப்பவர். திருவரங்கத்தில் கிரந்த காலக்ஷேபம் சாதித்து வருபவர். ஸ்ரீபாஷ்ய வித்வானாக எழுந்தருளி இருப்பவர். வேதாந்த சாஸ்திரத்தில் வல்லவராக இருக்கக்கூடிய இந்த சுவாமியினிடத்தில் இருந்து 3 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை அறிந்து கொள்வோம். வைராக்கியத்தை வளர்த்து கொள்வோம். வாரீர். ಶ್ರೀಸ್ತನಾಭರಣಂ ತೇಜಃ ಶ್ರೀರಂಗೇಶಯಮಾಶ್ರಯೇ ಚಿಂತಾಮಣಿಮಿವೋದ್ವಾಂತಂ ಉತ್ಸಂಗೇನಂತಭೋಗಿನಃ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಕೀ ಯದ್ಭ್ರೂ ವಿಭ್ರಮಭೇದತಃ ஈசேஷிதவ்யவைஷம்ய நிம்னோன்னதமிதம் ஜகத். ஷீராரம் மாடத் திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டே நின்னுரைத்த ஷீரான்களே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து. பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி உபன்யாச தொடரிலே 38, 39, 40ஆம் பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். இதிலே 38ஆம் பாசுரம், தானே தனக்குவமன் தன்னுருவே எவ்வுருவும் தானே தவ உருவும் தாரகையும் தானே எதி சுடரும் மால்வரையும் எண்டிசையும் மண்டத்து இது சுடருமாய இறை. கீழ்ப்பாசுரத்திலே அவர் கடிமைப்பட்டேன் அகத்தான் புறத்தான் என்று ஆழ்வாருக்கு உள்ளும் புறமும் எம்பெருமான் வியாபித்து ஆழ்வார் இடத்திலே தனக்கு இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தினான். இப்படி தன்னிடத்திலே விருப்பம் கொண்டவன் சாமானியப்பட்டவன் அல்லன். அவன் ஒப்பில்லாதவன், மிக உயர்ந்தவன், பரமபுருஷன், சர்வேஸ்வரன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தானே தனக்குவமன். எம்பெருமானுக்கு ஒரு ஓமை சொல்ல முடியுமோ என்னால் சொல்லவே முடியாது. தானே தனக்குவமன், அவன்தான் அவனுக்கு உபமானமாக சொல்ல தகுந்தவர். வால்மீகி சக்கரவர்த்தி திருமகனாருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை வர்ணிக்கும் காலத்திலே தெரிவிக்கிறார். ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹ ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ. அதாவது ஆகாயத்திற்கு ஒப்பு சொல்ல முடியுமோ? ஆகாயத்தை போல இன்னொரு வஸ்து உண்டோ? ஆகாயம் ஆகாயம் போலே இருக்கும். அதுபோல கடலுக்கு ஒப்பு சொல்ல முடியுமோ? கடலுக்கு ஒப்பு சொல்ல வேண்டும் என்னால் கடலே கடலுக்கு ஓமை. கடல் கடல் போலே இருக்கும். அதுபோலே சக்கரவர்த்தி திருமகனாருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்திற்கு ஒப்பே சொல்ல முடியாது. அந்த யுத்தத்திற்கு ஒப்பு அந்த யுத்தமே தான். அப்படி பயங்கரமான ஒரு யுத்தமானது நிகழ்ந்தது என்று தெரிவிக்கிறார் வால்மீகி மகர்ஷி. அலங்கார சாஸ்திரத்திலே அனந்தயாலங்காரம் என்று தெரிவிப்பார்கள். அதாவது இந்துரிவ ஸ்ரீமான். இந்த சந்திரனுக்கு மற்றொரு ஒப்பு உண்டோ? இந்த அழகு பொருத்திய சந்திரனுக்கு மற்றொரு ஒப்பு உண்டோ? இல்லவே இல்லை. இந்துரிவ, இந்த சந்திரனுக்கு ஒப்பு சந்திரனே. அதுபோல எம்பெருமானுக்கு ஒப்பு மற்றொரு வஸ்து உண்டோ? கிடையவே கிடையாது. எம்பெருமானுக்கு ஒப்பு எம்பெருமானே தான். தானே தனக்கோமன். அதனால்தான் அவனுக்கு என்ன பெயர்? ஒப்பிலி அப்பன்.
திருவிண்ணகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பெயர் ஒப்பிலியப்பன். ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாய நகன் நதத் சமஹா என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆக தானே தனக்குவமன். இதற்கு காரணம் என்ன? ஏன் எம்பெருமான் போலே மற்றொரு வஸ்துவை காண முடியாது என்னால் அது மேலே விவரிக்கிறார். தன்னுருவே எவ்வுருவும், எவ்வுருவும் எல்லா பொருள்களும் தன்னுருவே எம்பெருமானுக்கு சரீரமாக அமைந்திருக்கின்றன. எல்லா பொருள்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக அமைந்திருக்கின்றன. எப்படி இந்த சரீரம் இந்த ஆத்மாவினாலே நியமிக்கப்படுகிறதோ தாங்கப்படுகிறதோ, நம்முடைய இந்த சரீரமானது எப்படி நாமாகிற இந்த ஆத்மாவாலே நியமிக்கப்படுகிறதோ தாங்கப்படுகிறதோ, அதுபோல அனைத்து வஸ்துக்களும் எம்பெருமானாலே தாங்கப்படுகின்றன, நியமிக்கப்படுகின்றன. ஆகையினாலே எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருப்பவர்கள். தன்னுருவே எவ்வுருவும். இப்படி எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம், எல்லா வஸ்துக்களையும் தரிக்கக்கூடிய சாமர்த்தியம், எல்லா வஸ்துக்களையும் தனக்கு என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, சேஷித்துவம் என்கிற ஒரு தன்மை, இது மற்றொருவருக்கு உண்டோ? கிடையவே கிடையாது. ஆகையினாலே எம்பெருமானுக்கு மற்றொரு வஸ்து உபமானம் ஆகாது. தன்னுருவே எவ்வுருவும் ஆகையாலே தானே தனக்குவன். எப்படி எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றன. அதிலே சில வஸ்துக்களை எடுத்து குறிப்பிடுகிறார் மேலே. தானே தவவுருவும் தாரகையும், தானே எரிசுடரும் மால்வரையும் எண்டிசையும் அண்ட திருசுடருமாய இவை இறை. தானே தவ உருவும் தாரகையும், தவம் செய்யக்கூடியவர்கள், தவ உருவம் கொண்டு, தவக்கோலம் கொண்டு தவம் செய்யக்கூடிய பிரம்மாதிகள், பிரம்மா இப்படிப்பட்டவர்களெல்லாம் இவர்களெல்லாமும் எம்பெருமான் தான். எம்பெருமான்னா என்ன அர்த்தம்? தானே தவ உருவும் தாரகையும். அதாவது இந்த சரீரமாக இருக்கக்கூடிய பொருள்களையும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பொருளையும் குறிக்கக்கூடிய சொற்களை ஒன்றாக படிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சாமானாதிகரன் என்று சொல்வார்கள். கோபாலன் பருமனாக இருக்கிறான், கோபாலன் அறிவுடையவனாக இருக்கிறான். பருமனாக இருக்கக்கூடியவன் அறிவுடையவன். இப்போ பருமனாக இருக்கக்கூடியவன்கிறது அந்த மனிதன், அது அந்த சரீரத்துக்குரிய தர்மம். அறிவுடையவன் என்பது ஆத்மாவுக்குரிய தர்மம். ஆகா, பருமனாக இருப்பவன் என்பது சரீரத்தை குறிக்கிறது, அறிவுடையவன் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. ஆனாலும் அந்த இரண்டையும் சேர்த்து ஒன்றாக படிப்பது இல்லையா? அதுபோல இந்த சரீரத்தையும், சரீரத்தை குறிக்கக்கூடிய சொல்லையும் ஆத்மாவை குறிக்கக்கூடிய சொல்லையும் எப்படி நாம் ஒன்றாக உலகத்திலே பயன்படுத்துகிறோமோ, அப்படியே ஆத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் சரீரமாக இருக்கக்கூடிய மற்ற பொருள்களையும் ஒன்றாக சொல்லுகிறார். தானே தவ உருவும், எம்பெருமானே தவ உருவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தவக்கோலம் கொண்டு தவம் செய்யக்கூடியவர்கள் பிரம்மாதிகள், அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன், அவர்களை சரீரமாக கொண்டு அவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், அவர்களையும் நியமிப்பவன் எம்பெருமான் என்று தெரிகிறது. தானே தவ உருவும். தாரகை, நட்சத்திரங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டவன். இந்த தவக்கோலம் கொண்டு தவம் புரியக்கூடியவர்களை நியமிப்பவனும் எம்பெருமான் தான், நட்சத்திரங்களை நியமிப்பவனும் எம்பெருமான் தான். தானே எரிசுடரும் மால் வரையும் எண்டிசையும். எம்பெருமான் தான் எரிகின்ற சுடர், அக்னியாக இருக்கக்கூடியவன், நெருப்பாக இருக்கக்கூடியவன், அந்த நெருப்பையும் நியமிக்கக்கூடியவன். மால் வரை, பெரிய பர்வதங்கள், குல பர்வதங்கள்னு தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட பர்வதங்களும் எம்பெருமான் தான். இந்த பர்வதங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். எண்டிசையும், 8 திக்குகளும் எம்பெருமான் தான். அந்த 8 திக்குகளுக்கும் அந்த 8 திக்குகளே இருக்கக்கூடியவர்களை நியமிப்பவன் ஆகு பெயராக கொள்ளலாம். எண்டிசை என்பது என் திசையிலே இருக்கக்கூடியவர்களை குறிக்கலாம். அத்தனை பேரையும் சரீரமாக உடையவன், அவர்களையெல்லாம் நியமிப்பவன் எம்பெருமான் தான். அண்ட திருசுடருமாய்
இறை. இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய 2 சுடர்கள், சூரியன் சந்திரர்கள், அவர்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். இவர்களெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட தலைவனாக எம்பெருமான் விளங்குகின்றான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தானே தனக்குவமன் தன்னுருவே எவ்வுருவும் தானே தவ உருவும் தாரகையும் தானே எரிசுடரும் மால்வரையும் எண்டிசையும் அண்டத்தில் சுடருமாய இறை. அடுத்த பாசுரம். இறையாய் நிலனாகி எண்டிசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி விளங்கொலி நீர் வேங்கடத்தான் உள்ளத்தின் உள்ளே உளன். இப்பாசுரத்திலே முதல் 2 அடிகள், அதாவது முற்பாதி, கீழ்ப்பாசுரத்தை சொல்லப்பட்ட விஷயத்தை அனுவதிக்கின்றன, மீண்டும் பேசுகின்றன. அப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வேங்கடத்தான், திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். அவனே உள்ளத்தின் உள்ளே உளன், அடியனுடைய உள்ளத்திலும் உரைகின்றான் என்று பேயாழ்வார் தெரிவிக்கின்றார். எம்பெருமான் இறையாய் உபய விபூதி நாதன், சர்வேஸ்வரன், எல்லாரையும் நியமிக்கக்கூடியவன். நிலனாகி, இந்த பூமியுமானான் அவன்தான், இந்த பூமியை நியமிப்பவன் அவன்தான். 8 திசையும் தானாய் 8 திக்குகளையும் நியமிப்பவன் அவன்தான். மறையாய், அதாவது அந்த மறைன்னு சொல்லக்கூடியது வேதங்கள். அது தன்னிடத்திலே நம்பிக்கை உடையவர்களுக்கு தன்னுடைய அர்த்தத்தை காட்டிக் கொடுக்கும். ஆகையினாலே அதற்கு வேதம் என்று பெயர். வேதேதீதி வேதா. தன்னிடத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தன்னுடைய அர்த்தத்தை மறைத்து விடும். ஆகையினாலே அது மறை என்று சொல்கிறது. அந்த மறையாய் இருக்கக்கூடியவன், அந்த வேதங்களாய், அந்த வேதத்திற்கும் நிர்வாகன் எம்பெருமான் தான். அந்த வேதத்தை பிரவர்த்தனம் செய்து வைப்பவனும் எம்பெருமான் தான். இந்த வேதங்களை படைத்தவனும் எம்பெருமான் தான். படைத்தவன்னா என்ன? முன்காலத்தில் இருந்த வேதத்தை சிருஷ்டியினுடைய ஆதியிலே பிரம்மாவுக்கு உபதேசித்தருடையவனும் எம்பெருமான் தான். அந்த வேதமும் எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டிற்கு அடங்கியதுதான். மறையாய் மறைப்பொருளாய், அந்த வேதத்தினாலே கூறப்படுபவனும் எம்பெருமான் தான். வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யா. வேதங்களிலே எத்தனையோ தேவதைகளை பற்றி பேசியிருந்தாலும் அந்த தேவதைகளுக்கு உரிய ஆராதனங்கள் என்று மேலழ தோன்றக்கூடிய சில கர்மங்கள் இருந்தாலும் அத்தனை கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமான் தான். வேதத்திற்கு பரம தாத்பரியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். மறைப்பொருளாய் விளங்கக்கூடியவன் எம்பெருமான் தான் என்று தெரிவிக்கிறார். மறைப்பொருள், வேதத்தை கொண்டு நாம் அறிய வேண்டியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே. சாஸ்திர யோனி, சாஸ்திர யோனித்வாத் என்ற ஒரு அதிகாரமே உண்டு. சாஸ்திரங்களை கொண்டுதான் அவனை அறிய முடியும், மறையை கொண்டுதான் அவனை அறிய முடியும், வேதங்களை கொண்டுதான் அவனை அறிய முடியும். ஔபனிஷதனான புருஷன் அவன் என்று தெரிவிப்பார்கள். மறைப்பொருளாய் வானாய் பரமபதத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். பரமபதம், அந்த பரமபதத்தை நிர்வகிக்கக்கூடியவன் அவன். ஸ்ரீவைகுண்டத்தை நிர்வகிக்கக்கூடியவன் அவன். உபய விபூதிநாதன், பரமபதத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன். இப்படி எல்லா வஸ்துக்களும் சர்வேஸ்வரனாய் பரமபதநாதனான அந்த எம்பெருமான் திருவேங்கடத்திலே வந்து எழுந்துள்ளி இருக்கிறான். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய ஸ்ரீனிவாசாய மங்கலம்னு தெரிவிக்கிறோம் இல்லையா? அதனால அந்த பரமபதத்தை விடுத்து இங்கே நமக்கு அடியார்கள் கிடைப்பார்களா என்று எம்பெருமான் திருவேங்கட மலையிலே வந்து எழுந்துள்ளி இருக்கிறான். அடியார்களை அகப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய அழகை காட்டி அடியார்களை தன் வசப்படுத்துவதற்காக எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருவேங்கடத்திற்கு ஒரு பயணம் புறப்பட்டருடைய அங்கே எழுந்துள்ளி இருக்கின்றான். அந்த திருவேங்கடம் எப்படி இருக்கிறது? பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி விளங்கொலி நீர் வேங்கடம். இந்த திருவேங்கட மலை இருக்கிறதே, அது சந்திரபதத்தளவும் ஓங்கி இருக்கிறது. பிறை வாய்ந்த, பிறை சந்திரன், அந்த சந்திரனுடைய பிறை
அதை வாய்ந்ததாக இருக்கிறது, கிட்டியதாக இருக்கிறது இந்த திருவேங்கடமலை. நம்மாழ்வார் திருமாலிருஞ்சோலை மலையை தெரிவிக்கும் பொழுது மதிதவள் குடுமி மாலிருஞ்சோலை என்று தெரிவிக்கிறார். அந்த சிகரங்களிலே திருமாலிருஞ்சோலை மலை சிகரமானது உயர்ந்திருக்கும். அந்த சிகரத்தோடு அந்த சிகரத்திலே தவழ்ந்து கொண்டு செல்வன் மதி சந்திரன். திருவள்ளரை தெரிவிக்கும் பொழுது பெரியாழ்வாரும் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வள்ளரேன்னா, சந்திரன் மாளிகை சேரும், மாளிகைகள் எல்லாம் உயர்ந்திருக்குமாம் திருவள்ளரையிலே. அந்த சந்திரபதத்தளவும் ஓங்கி இருக்குமாம். சந்திரன் அப்படியே அந்த மாளிகைகளினுடைய உச்சியிலே தவழ்ந்து கொண்டு செல்வான். சந்திரன் மாளிகை சேரும். அதுபோல இங்கேயும் பிறைவாய்ந்த வேங்கடம், அந்த சந்திரபதத்தை கெட்டி இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வேங்கடமலையினுடைய உச்சி, பிறைவாய்ந்த வேங்கடம். மேலும் அங்கே அருவிகள் நிரம்ப பாய்கின்றன. வெள்ளத்தருவி விளங்கொலி நீர் வேங்கடமாக அந்த திருவேங்கடமலை விளங்குகின்றது. அந்த அருவியிலிருந்து நீர் விழும் காலத்திலே அந்த சூரியனுடைய ரஷ்மி, அந்த கிரணம் பட்டு அது பளபளபளபளன்னு விளங்குகிறது. அது ஒலியுடன் பெருத்த ஆரவாரத்துடன் அது விழுகின்றது. ஆக விளங்கொலி, இப்படிப்பட்ட நீர் கொண்ட அருவி, மிகுந்த நீரை கொண்ட அந்த அருவிகளை உடைத்தாக இருக்கிறது அந்த திருவேங்கடம், பிறைவாய்ந்த. மேலும் அது சந்திரபதத்தளவும் ஓங்கி இருக்கிறது அந்த திருவேங்கடமலை. பிறைவாய்ந்த வெள்ளத்தருவி விளங்கொலி நீர் வேங்கடம், அந்த அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமலையிலே எழுந்துள்ளி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் வேங்கடத்தான். வானாய் அந்த பரமபதத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவன்தான் திருவேங்கடமலையிலே வந்து எழுந்துள்ளினான். எதற்காக வந்து எழுந்துள்ளினான்? ஆழ்வாருடைய உள்ளம் நமக்கு கிடைக்குமா கிடைக்குமா என்று ஆழ்வாருடைய ஹிருதய கமலத்தை தனக்கு நித்தியவாசமாக கொள்ள வேணும் என்பதற்காக எம்பெருமான் அவசர பிரதீட்சனாய் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டு அங்கே திருவேங்கடமலையிலே காத்து கொண்டிருக்கிறார். ஆழ்வார்களை நித்தியசூரிகள் என்று குரு பரம்பரா பிரபாவம் முதலிய கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் பெரியோர்கள் என்ன தெரிவிப்பார்கள் என்னால், ஆழ்வார்கள் நித்திய சம்சாரிகள், மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வார்களுக்கு தலைவரானவர். கருவரங்கத்துள் இருந்து கைதொழுதேன், திருவரங்கமேயான் திசை கருக்கோட்டியுள் கிடந்து கைதொழுதேன் என்னெல்லாம் இந்த ஆழ்வார்கள் தங்களுக்கும் ஒரு ஜென்ம சம்பந்தம் உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையினால இவர்கள் சம்சாரிகள்தான் என்று பெரியோர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆக சம்சாரியாக இருந்த காலத்திலே ஆழ்வாருடைய உள்ளம் எம்பெருமான், அப்போ முன்பு ஆழ்வாருடைய உள்ளம் எம்பெருமானுக்கு பாங்காக இல்லை. இவர் திருந்தி நம்மிடத்தை பக்தி உடையவராக இருப்பரான்னு எம்பெருமான் காத்து கொண்டிருந்தான். திருவேங்கடமலையிலே ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி உடையவர் ஆனார். உடனே ஆழ்வாருடைய உள்ளத்திலே வந்து எம்பெருமான் எழுந்தருளினான். உள்ளத்தின் உள்ளே உளம், ஆழ்வாருடைய ஹிருதய கமலத்திலே வந்து எழுந்தருளி விட்டான். இதற்காகத்தான் எம்பெருமான் காத்து கொண்டிருந்தார். ஆழ்வாருடைய உள்ளம் பாங்கானவாறே எம்பெருமான் ஆழ்வாருடைய உள்ளத்திலே ஸ்தாவர பிரதிஷ்டையாக எழுந்தருளி விட்டார். அங்கிருந்து நீங்காதபடியாக உள்ளத்தின் உள்ளே உளன். எம்பெருமான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் எல்லா காலத்திலும் எழுந்தருளி இருக்கிறான். அவன்தான் அந்தரியாமி. இப்போ என்ன புதிதாக உள்ளத்தின் உள்ளே உளன், இதற்கு முன்பு இல்லாமல் இப்பொழுது வந்து விட்டானா? இது என்ன இது இப்படி தெரிவிக்கிறார்? உள்ளத்தின் உள்ளே உளன்னா எம்பெருமான் எல்லா காலத்திலும் எல்லாருடைய ஹிருதய குகையிலும் இருந்து கொண்டு அந்த ஜீவாத்மாவோடு சேர்ந்து பரமாத்மாவும் தானே உரைகிறான். அப்படி இருக்கச்சே உள்ளத்தின் உள்ளே உளன் என்று எதற்காக தெரிவிக்கிறார் ஆழ்வார்? என்னால் அந்த ஹிருதயமானது எம்பெருமானிடத்திலே பக்தி கொள்ளாமல் பக்குவமாக இல்லாமல் இருக்கும் காலத்திலே எம்பெருமான் அந்த ஹிருதயத்தில் இருந்தாலும் அது முழுமேல் இருக்கும் இருப்பாக இருக்குமா என்று தெரிவிக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானா தம்முடைய ஞானசாரத்தில். அது பக்குவமான பிற்பாடு எம்பெருமான் மிகவும் அது பரமபதத்தை காட்டிலும் அதிலே மிகவும் விருப்பத்தை செய்வான். ஆனால் தான் அந்த
பரமத்தில் இருக்கக்கூடியவன் திருவேங்கடமலையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கிடைக்குமா கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்து ஆழ்வாருடைய உள்ளம் கிடைத்தவாறே அப்படி மிகவும் சந்தோஷத்தோட அங்கே எழுந்துள்ளி இருக்கிறார். இதைத்தான் மேலும் தெரிவிக்கிறார், அடுத்த பாசுரத்திலும் தெரிவிக்கிறார். உளன்கண்டாய் நன்னெஞ்சே, உளன்கண்டாய் நன்னெஞ்சே. இப்ப என்ன அர்த்தம் என்னால், இத்தனை காலம் எம்பெருமான் நமக்கு ஆழ்வார் கிடைப்பரா 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 என்று காத்து கொண்டிருந்தான். எவ்வளவோ முயற்சிகள் செய்து பார்த்தான். இந்த பக்தி உழவன் ஆழ்வார் நெஞ்சத்திலே இந்த பக்தி என்கிற ஒரு பயிற்றை, க்ஷமிக்கணும், பக்தி என்கிற பயிரை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் எவ்வளவோ பாடுபட்டான். எம்பெருமானுடைய கிருஷி பலித்தது, ஆழ்வாருடைய உள்ளம் எம்பெருமானுக்கு கிடைத்தது. இப்பொழுதுதான் எம்பெருமான் சத்தை பெற்றவனானான். உளன்கண்டாய். இதற்கு முன்பெல்லாம் சத்தை இருந்தும் இல்லாதது போலே கல்பனாக இருந்தான் எம்பெருமான். ஆழ்வாருடைய உள்ளம் கிடைத்தவர அப்பாடா என்று சத்தை உடையவனானான் எம்பெருமான். உளன்கண்டாய் நன்னெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சை கொண்டாடுகிறார் ஆழ்வார். ஏ நெஞ்சே நெஞ்சே நன்னெஞ்சே, எம்பெருமான் ஒருவன் உளன் என்று சொல்ல அதை கேட்டு இசைந்திருந்தாயே நெஞ்சே. இத்தனை காலமெல்லாம் அத்தை நீ இசையவில்லை. நாஸ்திகர்களிடத்தை இப்பொழுது நாம் போய் சொன்னோமே, ஆனால் எம்பெருமான் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் இசைவர்களோ? அவருடைய நெஞ்சுதான் இசையுமோ? அவர்களுடைய நெஞ்சம் தீய நெஞ்சம். இப்பொழுது எம்பெருமான் இருக்கிறான் என்று சொன்னால் அது இசையக்கூடிய, அந்த அர்த்தத்துக்கு இசையக்கூடிய நெஞ்சம் இருக்கிறதே, அதுதான் நல்லெஞ்சம். ஆக இப்படிப்பட்ட நீ நல்லெஞ்சமானாய், எம்பெருமான் இருக்கிறான் என்பதை நீ இசைந்தாய். அதனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பேர் கிடைத்தது என்று நெஞ்சை கொண்டாடுகிறார். நன்னெஞ்சே என்று மனேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. நம்முடைய மனதுதான் நாம் பந்தப்படுவதற்கும் அந்த பந்தத்திலிருந்து விலகுவதற்கும் காரணமாக இருக்கிறது. நம்முடைய மனது பாங்காக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லி பயனில்லை. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நம்முடைய நெஞ்சம் பாங்காக இருக்க வேண்டும். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. அந்த நெஞ்சம் பாங்கானால் நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். எம்பெருமான் அனுகிரகம் செய்வதற்கு, கருணை புரிவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். நாம் அந்த கருணை மழையை பொழிய காத்திருக்கிறான். அந்த கருணை மழையை பெறுவதற்கு உரிய பாத்திரமாக நாம் ஆக வேண்டும். இப்பொழுது அந்த நெஞ்சம் ஆனது. ஆகையினாலே ஆழ்வார் அந்த கருணை மழையை பெறுவதற்கு பாத்திரமானால் அது கருவியாக இந்த நெஞ்சம் இருந்தது. ஆகையினால இந்த கருவியை கொண்டாடுகிறார் நன்னெஞ்சே. நம்மை இப்படி உஜ்ஜீவிக்கும்படியாக செய்து அதனாலே தான் உளனானான். அதற்கு முன்பெல்லாம் அசத்கல்பனாக இருந்து இப்பொழுது இவன் உளனானான். உடன் கண்ட அதை பார். உடன் கண்டாய் நன்னெஞ்சே, உள்ளுவார் உள்ள உடன் கண்டாய் நன்னெஞ்சே, உத்தமன் என்னும் உடன் கண்டாய். உத்தமன் உடன் கண்டாய் நன்னெஞ்சே, உத்தமன். உத்தமனால் நம்மை நாம் இத்தனை நாள் எம்பெருமான் என்று ஒருவன் இருக்கிறான் என்னால் இசையாதிருந்தோம். அப்படி எம்பெருமானை பற்றி அறியாதிருந்தோம். அப்படி எம்பெருமானை பற்றி ஒருவன் அறியாவிட்டால் அவன் அசத்தாக கருதப்படுகிறான், இருந்தும் இல்லாதவனாக கருதப்படுகிறான். அப்படி அசத்தாக இருந்த நம்மை எம்பெருமான் தன்னுடைய ஞானத்தை ஏற்படுத்தி சத்தை உடையவனாக ஆக்கி எம்பெருமானை என்று நாம் உணர்கிறோம், அவன் இருக்கிறான் என்று உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் சத்தை பெற்றவர்களாக ஆகிறோம். இப்படி அசத்கல்பராக இருந்த நம்மை சத்தை உடையவர்களாக ஆக்கி இதை கண்டு எம்பெருமான் சத்தை பெற்றவனாக ஆகிறான். நாம் சத்தையற்ற அன்று ஐயோ இவர்கள் சத்தை இழந்து கிடைக்கிறார்களே என்று எம்பெருமானும் அசத்கல்பனாய், நாம் சத்தை பெற்றவாறே எம்பெருமானும் சத்தை உடையவனாக ஆகிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தனக்கென்று ஒரு இழவு பேர்கள் எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. இந்த சேதனர்கள் இவர்கள் பேறு பெற்றால் அது தன்னுடைய பேராக கருதுகிறான் எம்பெருமான். இப்படிப்பட்டவன் தானே உத்தமன். தனக்கு என்று ஒன்றும் கொள்ளாமல் மற்றவருடைய லாபத்தையே தனக்கு லாபமாக, அவருடைய இழவையே தனக்கு இழவாக கொள்ளக்கூடியது எவ்வளவு உயர்ந்த தன்மை! இப்படிப்பட்டவன் தான் உத்தமன். மற்றவர்களை அழித்து தான் வாழ வேண்டும், தனக்கு தனியே ஒரு லாபம் தேடிக்கொள்ள வேண்டும் என நினைப்பவன் அதமன். மற்றவர்களுக்கும் லாபம் வேண்டும், தனக்கும் ஒரு லாபம் வேண்டும் என நினைக்கக்கூடியவன் மத்தியமன்.
மற்றவருடைய லாபத்தையே தனக்கு லாபமாக கருதக்கூடியவன், தனக்கென்று ஒரு தனி ஒரு லாபம் வேண்டாம், பேர் வேண்டாம் என்று இருக்கக்கூடியவன், அவன்தான் உத்தமன். அப்படிப்பட்ட உத்தமன் எம்பெருமான். அடியேன் சத்தை பெற்றவாறே எம்பெருமானும் சத்தை உடையவனாக மிகுந்த சந்தோஷத்துடன் ஆனான். உடன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன். இப்படிப்பட்ட அந்த உத்தமனான எம்பெருமான் உத்தமன் என்னும் உடன் கண்டாய். வாஸ்தவம் சத்தை பெற்றவனாக தன்னை கருதுகிறான். ஆனால் நாம் சத்தை இழந்து கிடந்த அன்றும் எம்பெருமான் நம்மை நோக்கி கொண்டிருந்தான். என்னும் உடன் கண்டாய், என்றும் உள்மேல் இருக்கும் இருப்புதான். நாம் அக்காலத்தில் நம்முடைய நெஞ்சு அப்படித்தான் இருந்தது. இருந்தாலும் எம்பெருமான் விடாது இருந்தான். ஐயோ இது முள்மேலே இருக்கும் இருப்பு போல இருக்கிறதே, நாம் இதை விட்டு விடுவோம் என்று நம்மை ஒரு நாளும் விடவே இல்லை. இவருடைய நெஞ்சத்தை பற்றி கொண்டே இருந்தான். உத்தமன் என்னும் உடன் கண்டாய், எக்காலத்திலும் இருக்கிறான். இவனை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் அதை பொறுத்து கொண்டு இருந்தான். உத்தமன் என்னும் உடன் கண்டாய். இனிமேல் உள்ளுவார் உள்ளத்துடன் கண்டாய். யார் ஒருவர் நீ என்னுடைய இதயத்திலே குடிகொண்டிருக்க வேண்டாம், திருவாணி நின்னானே ஆணையிடுகிறேன், நீ வெளியே செல் என்று ஆணையிடாது இருந்தால், அப்ப ஆணையிடாமல் இருந்தால் என்ன செய்வன்? எம்பெருமான் அங்கேயே நித்திய பிரதிஷ்டித்தனாவன், அங்கேயே எழுந்துருடி விடுவன். உள்ளுவார் உள்ள துளன் கண்டாய். தன்னை சிந்திப்பவர்கள் எம்பெருமான் இங்கேயே இருக்கட்டும் என்று சம்மதி தெரிவிக்கக்கூடியவர்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் எம்பெருமான் அதன் மேல அங்கேயே இருந்து விடுவான். இதுதான் அவனுக்கு பரமசாத்தியம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலுநஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தம்முடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுஷம் மனத்து என முதனார் தெரிவித்தார் அல்லவா. எல்லா திவிதேசங்களிலும் இருக்கிறான். அந்த திவிதேசங்களிலே இருக்கக்கூடிய அதே எம்பெருமானார் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அங்கே எல்லா திவிதேசங்களோடும் எம்பெருமானார் உள்ளத்திலே வந்து கோயில் கொள்கிறான். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி அடியாருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்கிறான். மற்றவர்கள் உள்ளத்திலே இருப்பான், ஆனால் அது இருந்து இல்லாதது போல இருக்கு. ஆனால் அது இருப்பாக உள்மேல் இருக்கும் இருப்பு, அது ஒரு இருப்பாக சொல்ல தகுந்ததே இல்லை. ஆக உள்ளுவார் உள்ளத்துடன் கண்டாய். உள்ளுவார் உள்ளத்திலே எம்பெருமானை நினைப்பவர்கள் நீ இங்கே இருக்கலாம் என்று சம்மதி தெரிவிக்கக்கூடிய உள்ளத்திலே பாங்காக எம்பெருமான் எழுந்துள்ளி இருப்பான். உள்ளுவார் உள்ளத்துடன் கண்டாய். இப்படி இருந்தவனார் என்னால் விண்ணொடுங்க கோடுயிரும் வீங்கருவி வேங்கடத்தான். இந்த ஒரு அடியாருடைய உள்ளத்தை பெற வேண்டும் என்பதற்காக நித்திய சந்நிதி செய்து கொண்டு திருவேங்கடமலையிலே எழுந்துள்ளி இருக்கக்கூடியவன் வேங்கடத்தான். இந்த திருவேங்கடம் எப்படி இருக்கிறது? விண்ணொடுங்க கோடு உயரும். அதனுடைய கோடுகள் சிகரங்கள் உயர்ந்திருக்கின்றன. கோடு உயரும். விண்ணொடுங்க அந்த விண்ணிலே இருக்கக்கூடிய மேல் உலகங்கள் எல்லாம் அந்த வேங்கடமலையுடைய ஒரு புறம் அப்படியே ஒடுங்கி போய்விடுமா. அவ்வளவு உயர்ந்த மலை அது. ஒரு புறத்திலே அனைத்து மேலுலகங்களும் அந்த மலையினுடைய ஒரு புறத்திலே ஒடுங்கிவிடும். அப்படி விண்ணொடுங்க கோடு உயரும். வீங்கருவி பெரிய அருவிகளை உடைத்தான திருவேங்கடமலை. அந்த திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் வேங்கடத்தான். இங்கே இருந்துதான் எம்பெருமான் ஆழ்வார் உள்ளம் நமக்கு எப்பொழுது பாங்காகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனாறு மண்ணொடுங்க தான் அளந்த மண். எம்பெருமான் திரிவிக்கிரமனாக உலகங்களை எல்லாம் அளந்தருளினான். அப்பொழுது ஒரு திருவடியானது கீழ் நோக்கி சென்றது. இந்த பூமி பரப்பை அடங்கலும் அளந்தது. அப்போ எம்பெருமானுடைய ஒரு திருவடியிலே ஏகதேசத்திலே ஒரு பகுதியிலே அந்த பூமியே அடங்கி விட்டது. அவ்வளவு பெரிய திருவடிகளாக அந்த திருவடிகள் வளர்ந்தன. மண் ஒடுங்க தான் அளந்த அந்த மண்ணானது பூமியானது எம்பெருமானுடைய திருவடியிலே ஒரு பகுதியிலே ஏகதேசத்திலே அது ஒடுங்கி விட்டது. அப்படி எம்பெருமான் உலகங்களை எல்லாம் அளந்தான். மண்ணொடுங்க தான் அளந்தான். மன்னன். இப்படி அளந்தவனாறு மன்னவன். இந்த பூமி என்ன, கீழே இருக்கக்கூடிய 6 லோகங்கள் என்ன, மேலே இருக்கக்கூடிய 7 லோகங்கள் என்ன, இப்படி 14 லோகங்களும் கொண்டதான அந்த அண்டத்தை அளந்தவன் யார்? அந்த அண்டத்துக்குரியவனான சுவாமி மன்னவன் அரசன் எம்பெருமான். இவன்தான் இதற்குரியவன். இப்படி தன்னுடைய திருவடிகளை அந்த 14 லோகங்களிலும் பதித்து இந்த
அண்டமே நமக்குரியது என்று தன்னுடைய சர்வ சுவாமித்துவத்தை வெளிப்படுத்தியருடினான். தான் தான் இவைகளுக்கெல்லாம் மன்னவன் அரசன் என்பதை காட்டி கொடுத்தான். அப்படி நான் தான் இதற்கெல்லாம் அரசன் என்பதை காட்டி மகாபலியிடமிருந்து அந்த 3 லோகங்களை பெற்று பிற்பாடு அதை இந்திரனுக்கு கொடுத்தான். இந்த செயலிலிருந்தே அவன் தெரிகிறது அவன்தான் இதற்கு சுவாமி, இதற்கு மன்னவன் என்பது. இப்படி தன்னுடைய அந்த மன்னனான தன்மையை நன்னாக வெளிப்படுத்தினான் எம்பெருமான் அந்த திரிவிக்ரம அவதாரத்தில். இந்த அவதாரங்களை எல்லாம் எதற்காக செய்கிறான் என்னால், இந்த அவதார முதலிய சேட்டிதங்களாலே ஆஹா எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்து நம்முடைய உள்ளத்தை கொண்டு அவனை சிந்திப்பதற்காகத்தான் எம்பெருமான் செய்கிறான். ஆஹா, அப்படிப்பட்ட எம்பெருமான் அடியனுடைய உள்ளத்திலே புகுந்தான். அதனாலே தான் சத்தை பெற்றவனாக ஆனான். அதிலேயே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று ஆழ்வார் ஒரு பெருமிதத்துடனே தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட அர்த்தங்களை நமக்கு காட்டி கொடுத்த ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட ஒரு உபன்யாசத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நம் தெந்திரிப்பேரை அரவிந்தலோச்சன் சுவாமிக்கும் கிருத்தஞ்ஞத்தை தெரிவித்துக் கொண்டு அடியே அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பேயாழ்வார் திருவடிகளே சரணம்.